விளையாடு பாப்பா, நீ ஆடி விளையாடு பாப்பா, வெற்றி நாடி விளையாடு பாப்பா. ஆடாத வண்டியிலே அதிராத கொண்டையிலே, அதிராத கொண்டையிலே பூவான பூ முடிஞ்சு அமுசவள்ளி வந்திருக்க ஊரு ஆம்பளங்க பத்திரம் யா. மதுரை ஜில்லா மணமணக்க ஆண்டிப்பட்டி சிலுசிலுக்க அரசம்பட்டி கமகமக்க எல்லாம் தக தகக்க வீரபாண்டி கிருகிருக்க சின்னமனூர் சிறு சிறுக்க கம்பம் எல்லாம் கத கதக்க கோடியும் தான் பச பசக்க பெரிய குளம் கிசு கிசுக்க வத்தல குண்டு படபடக்க பாடிப்பட்டி படபடக்க ஏ உசிலம்பட்டி உச்சிப்பட்ட சேடப்பட்டி நச்சுப்பட்ட கலிங்கப்பட்டி கரிச்சிப்பட்ட கரியப்பட்டி வேர்த்துப்பட்ட கடத்தருவே காணாட தங்கம் இத களவாட போறது இந்த சிங்கம். என்ன மைனரே, என் ஆட்டத்துக்கு குறு குறு குறுன்னு பார்த்தது இருக்கட்டும், எனக்காக என்ன கொண்டு வந்திருக்கீங்க? என்னம்மா அம்சவள்ளி இப்படி கேட்டுப்புட்டா? உனக்காக வண்டியில நெல்லு வருது, வகையாத்து தண்ணி வருது. வண்டியில நெல்லு வரும், வண்டியில நெல்லு வரும், அம்மாவுக்கு வண்டியில நெல்லு வரும். வண்டியில நெல்லு வரும், வண்டியில நெல்லு வரும், வண்டியில நெல்லு வரும், அம்மாவுக்கு வண்டியில நெல்லு வரும். அந்த வண்டி நல்லா ஊற வைக்க, வண்டி நல்லா ஊற வைக்க, வைகையாத்து தண்ணி வரும், அம்மாவுக்கு வைகையாத்து தண்ணி வரும். குண்டானில நெல்லு வரும், குண்டானில நெல்லு வரும், குண்டானில நெல்லு வரும், அம்மாவுக்கு குண்டானில நெல்லு வரும். ஐயோ ஐயோ ஐத்தான், என் மீது நிஜமான அன்பிருந்தால் உண்மையை கூறுங்கள். ஏன் இந்த பழிக்கு ஆளாகி விட்டீர்கள் ஐத்தான்? நிறுத்து நிறுத்து நிறுத்து. என்னம்மா அம்சவள்ளி ஒப்பாரி வச்சிட்டு இருக்க? நோ ஒப்பாரி, ஒன்லி குத்து. வர்ஷா வர்ஷா வர்ஷா, உங்களை வர்ஷான்னு கூப்பிடலாமா இல்லை ஹம்சவல்லின்னு கூப்பிடலாமா? ஹம்சவல்லி. ஹம்சவல்லினே கூப்பிடலாமா? சரி, ஓகே. அதாவது கலா மாஸ்டர் அடிக்கடி சொல்லுவாங்க, வர்ஷா ஹம்சவல்லி, அதாவது என்னன்னா ஒரு டான்ஸருக்கு ரொம்ப முக்கியம் வந்து ஃபேஸ் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது முக்காவாசி டான்ஸ் இதுக்குள்ளேயே முடிச்சிடலாம், இதுக்கப்புறம் ஆடுறது வந்து உடம்பு தான் ஆடுது அப்படின்னு கலா மாஸ்டர் அடிக்கடி சொல்லுவாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட முக்காவாசி டான்ஸ் இங்கேயே நீங்கள் முடிச்சிட்டீங்க. அதாவது பார்க்குறவங்க எல்லாருமே உங்கள் ரியாக்ஷன்ஸு, உங்களோட ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ், அதாவது நான் சொல்கிறேன் அதுவே தான் பார்த்துட்டு இருந்தேனே தவிர குரூப் என்ன பண்ணாங்க அவங்களாம் எனக்கு ரொம்ப ஆவலாக இருக்கு. இப்போ ஃபோக் வந்து நீங்கள் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணிட்டீங்க, ரியாக்ஷன்ஸ்லாம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. வெஸ்டர்ன் நீங்கள் எப்படி பண்ணுவீங்க அப்படின்னு பார்க்கறதுக்கு நான் ரொம்ப உண்மையிலே ஐ எம் வெயிட்டிங் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும். நம்ம ஜட்ஜஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். எஸ் காயத்ரி, நீங்கள் சொல்லுங்கள். வர்ஷா, எஸ் மேம். வெரி பிரிட்டி. உன் ஃபேஸ் ரொம்ப அழகாக இருக்குது இப்போ பார்க்கறதுக்கு. அண்ட்
லவ்லி ஸ்மைல், லவ்லி எக்ஸ்பிரஷன், நல்லா எனர்ஜெட்டிக்காக இருந்தது உன்னோட பெர்ஃபார்மன்ஸ். தேங்க்யூ மேம். ஓகே, ஆதர்ஷ் நான் சொன்னேன். அண்ணா அண்ணா ஆதர்ஷ். ஆதர்ஷ். நானும் ஆதர்ஷ் தான். ஆதர்ஷ் வித்யாலயா அண்ணா. எனிவேஸ் சூப்பராக இருந்தது. ஆதர்ஷில் ஒரு சின்ன லக் இருக்கும், இந்த மாதிரி வந்து அங்கே படித்தவங்க எல்லாருமே டக்குன்னு ஸ்டார் ஆகிடலாம் அப்படின்னு. ஆனால் ஓடி விளையாடு பாப்பா வந்தால் நிச்சயமாக 100% ஸ்டார் ஆகிடுவாங்க. தேங்க்யூ மேம். ஓகே, ஸோ யூ ஹேவ் தட் இன் யூ. ஸோ அது வந்து நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ. கலா மாஸ்டர். ரொம்ப அழகுன்னு சொல்லுவாங்க தெரியுமா, ஒரு பெண் எவ்வளோ அழகாக இருக்கணுமோ அந்த லட்சணமும் அவளை அழகாக இருக்கு. அவங்க அம்மாவை பார்க்கணுமே, அதோட அழகாக இருப்பாங்களா? ஸோ அதுதான் அழகு. அந்த சிரிச்சா ஸ்மைல் அவ்வளோ ஹெவி ஆடிட்டா, எக்ஸ்பிரஷன் இன்வால்வ் ஆகிட்டு முடிஞ்சோடனே அப்படி ஆயிட்டா, அப்படியே ஒரு ஹோம்லி கேர்ள் மாதிரி ஆயிட்டா. நல்ல டேலண்ட். உன்னோட கொரியோகிராஃபி ரொம்ப நல்லா இருந்தது. உன்னோட டான்ஸஸை பார்க்கவே இல்லை நாங்கள், உன்னைய மட்டும்தான் பார்த்தேன். ஏன்னா நீ இன்னொரு பையன் ஆக்ஷன் டைலாக் பேசும்போது கூட நீ என்ன பண்ணுற கூட அதை கூட நீ கரெக்டாக கண்டினியூஷன் பண்ண. அண்டு ஒரு எக்ஸ்பிரஷன்ஸ் இதெல்லாம் பியூட்டிஃபுல்லாக பண்ண. குட் லக், டூ வெல், சாக்லேட்.